So welcome to Praveen Education Institute. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம குரூப்ல டாப் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல ஒவ்வொரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ற மாணவர்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, அதே சமயத்துல வந்து இந்த 3.18 நம்ம 3.19 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து 3.18ல இருக்கிற முக்கியமான 5 மார்க்ஸ் क्वेश्चंसக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து மஸ்ட் லேர்ன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவும் நம்ம குரூப்ல டாப் அப்படிங்கிற சீரீஸ்ல ஆட் பண்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன், அடுத்து வந்து ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன், திருப்பி மேட்ரிக்ஸ்குள்ள எழுதியாச்சு. பிளஸ் இந்த 2 வந்து ஸ்கேலார் திசையிலி, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4x, மறுபடியும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 இன்டு ஒய் 2y முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன வேணும்? 5 8 முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது? மேட்ரிக்ஸ்ல இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்கு? மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷனா எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4x, புரிஞ்சா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் வந்து y ஸ்கொயர் இல்லைங்களா, கீழே எழுதுறேன். y ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 8. ஸோ அப்போ இது வந்து என்ன ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து நீங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூம் y வேல்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. இந்த 5 வந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா, இருபடி சமன்பாடு படி சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ 5 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்? மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது காரணிப்படுத்தணும். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுவேன்? இந்த இடத்துல மைனஸ் 5 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் 5 இன்டு 1 வந்து எனக்கு மைனஸ் 5 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி எனக்கு நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் 4 இருக்கு. அதாவது மைனஸ் 5 இன்டு 1 வந்து மைனஸ் 5, நடுவில் வந்து மைனஸ் 4 இருக்கு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து 5 1s எழுதுறேன். நான் வந்து என்ன பண்றேன்? 5 1s எழுதுறேன். அதாவது 5 1s எழுதுனேன் அப்படின்னா இந்த இடத்துல இது 5யும் 1யும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா 5 கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 1s எழுதிட்டேன். இங்க உள்ள சிம்பிள் எப்பயுமே கிரேட்டர் நம்பருக்கு கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன சிம்பிள் போடலாம்னு நான் யோசிக்கிறேன். இப்போ இங்க நான் பிளஸ் போட்டா தான் இந்த இடத்துல ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள், வேற வேற சிம்பிள் வரும். அப்ப நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்ப இதோட ஆன்சர் மைனஸ் 4 வரும். வந்துருச்சு. மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 1s are 5. ஓகே. ஸோ அப்போ அது மூலியமா இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்னா ஃபேக்டரைஸ் எழுதிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அதை நான் இங்க டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் இருக்கு. அந்த எக்ஸை தூக்கி இங்க இன்டூ பண்ணிருங்க. இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ். அப்போ ஃபைனலா வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 5 மறுபடியும் 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ரைட் சைட் போச்சுன்னா 5 ஆயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரைட் சைட் போச்சுன்னா மைனஸ் 1 ஆயிடும். ஓகேங்களா? அப்ப அது மூலியமா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு.
ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 2y, இந்த 8 லெஃப்ட் சைடு போயிடுச்சுட்டு என்ன ஆயிடும், -8 ஆயிடும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் நம்ம போடணும், காரணிப்படுத்துக போடணும். அப்போ y ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கு, -8 into 1 வந்து எனக்கு என்ன வரும், -8 வரும். அதே மாதிரி நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்க, -2 இருக்கு. அப்ப -2 இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்ன டேபிள் போடலாம்னு யோசிக்கிறேன். 4 2s போடுறேன், 4 2s போடுறேன். இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கனால இந்த மைனஸை தூக்கி கிரேட்டர் நம்பருக்கு நான் இங்க கொடுக்குறேன். அப்படி இங்க பிளஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டு ஆப்போசிட் சிம்பிள். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் -2 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது 4 2s 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ y ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ டிவைட் பை 1 வந்துருச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, லெட்டரு y இருக்கு. அப்போ இன்டு y இன்டு y, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஆப்வியஸா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ இது மூலியமா நான் இதே மாதிரி ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துக எழுதிடலாம் காரணிகள். அப்போ 1 into y வந்து y மைனஸ் 4 இன்டு மறுபடியும் 1 into y வந்து y பிளஸ் 2. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைனலா வந்து இது நம்ம பிரிச்சு எழுதணும் இல்லைங்களா? அப்போ y minus 4 is equal to 0, y is equal to -4 ரைட் சைடு போச்சுன்னா +4 ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல y plus 2 is equal to 0, y is equal to 2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும், -2 ஆயிடும். ஓகேங்களா? சரி, எஸ். அப்போ ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட சம்ம நம்ம முடிச்சிடலாம். therefore x is equal to +5, -1 and y is equal to 4, -2 சொல்லிட்டு இந்த சம்ம நம்ம முடிச்சிடலாம். அவ்வளவுதான். இந்த சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், படிச்சுக்கோங்க.